ஹாய், வெல்கம் டு டேஸ்ட் த மன்னா. நான் ஷாலினி. இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு கிரேவி நம்ம செய்ய போகிறோம். இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தோட நான் ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி இதோட சேர்த்து கொஞ்சம் ஆயில் விட்டு வணக்க போகிறேன். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு வைங்க. இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காவை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். இது கூட எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தேங்காவோட நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, ஒரு மராட்டி முக்கு, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்டார் ஆனஸ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் மசால் தூள் ஆட் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லை, வீட்டில் அரைச்ச மசால் தூள் தான். அந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து அரைச்சது. இது நல்லா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது கருகிடும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவியில் போடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அதுதான் அதோட பதம். இப்போது இது கூட நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்க்குறேன். இது என்னன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு மைப்போல் அரைச்சி இதில் நான் சேர்க்குறேன். ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. லைக் எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 1/2 kg ஆஃப் சிக்கன் இதில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிக்கன் இதில் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கு தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்ந்து மறுபடியும் ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது அந்த மசாலாவில் இருக்கிற டேஸ்ட், அந்த எசன்ஸ், அந்த உப்பு எல்லாமே அந்த கறிக்குள்ளே இறங்கி உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியும் தோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய், தக்காளி இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு 500 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்குறோம். ஃபைனலாக இதுக்கு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கரம் மசாலா நான் அதில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த குக்கரோட லிட் நீங்கள் போட்டுட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 3 விசில் போதும் இந்த சிக்கன் நல்லா டெண்டராக குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், நமக்கு அருமையான ஒரு சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching and do subscribe our channel and hit the notification bell to get more information.